அண்மை செய்தி. தற்பொழுது அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியானது நிறைவு பெற்றுள்ளது. 870 காளைகள் அடக்கியுள்ளனர். காளைகளை அடக்கிய வீரர்களுக்கு அண்டா, பீரோ, சைக்கிள் உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டுள்ளதாக தற்பொழுது தகவல் கிடைத்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியானது இன்று மாலை நிறைவு பெற்றுள்ளது. மேலும் அடங்க மறுத்த காளைகளின் உரிமையாளர்களுக்கும் உடனடி பரிசு பொருட்களானது வழங்கப்பட்டுள்ளதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியானது தற்பொழுது நிறைவு பெற்றுள்ளது. அதிக காளைகளை அடக்கி முதலிடம் பிடித்த சிறந்த மாடுபிடி வீரருக்கு ரூபாய் 8 லட்சம் மதிப்பிலான காரானது தற்பொழுது பரிசாக வழங்கப்பட்டுள்ளது. அவனியாபுரம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக சிறந்த மாடுபிடி வீரருக்கு கார் பரிசாக வழங்கப்பட உள்ளது. அதேபோன்று சிறந்த காளையின் உரிமையாளருக்கு டிராக்டர் பரிசாக வழங்கப்பட உள்ளது. இரண்டாவது பரிசாக சிறந்த மாடுபிடி வீரருக்கு பைக் பரிசாக வழங்கப்பட உள்ளது. சிறந்த காளையின் உரிமையாளர் இரண்டாவது பரிசாக தங்க காசு வழங்கப்பட உள்ளது. மாண்புமிகு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் அவர்கள் சிறந்த மாடுபிடி வீரருக்கும் சிறந்த காளை உரிமையாளர்களுக்கும் பரிசுகளை வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள். சிறந்த மாட்டு உரிமையாளருக்கும் சிறந்த மாடுபிடி வீரருக்கும் சிறப்பான பரிசினை வழங்கி தமிழக அரசு கௌரவிக்கிறது. அதை நமது அமைச்சர் அவர்களின் பொற்கரங்களால் வழங்கி கௌரவிக்கப்படுகிறார்கள். சிறப்பான பரிசினை பெற்ற வீரர்களும் மாடுபிடி வீரர்களும் மாட்டு உரிமையாளரும் செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கட்டுக்கடங்காத காளையர்களா இல்ல கட்டழகோடு இருக்கும் காளையா என்று களம் பார்த்த இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு இனிதே நிறைவடைகிறது. மதுரை அவனியாபுரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஜல்லிக்கட்டானது தற்பொழுது நிறைவு பெற்றுள்ளது. போட்டியில் 870 காளைகளும் தற்பொழுது கலந்து கொண்டுள்ளன. காளைகளை அடக்கிய வீரர்களுக்கு ஆண்டா, பீரோ மற்றும் சைக்கிள் உள்ளிட்ட பரிசு பொருட்கள் தற்பொழுது வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம். மதிவாணன், வணக்கம். தற்பொழுது பொங்கலையொட்டி மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியானது நிறைவு பெற்றுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழர்களுடைய வீர விளையாட்டு மற்றும் தமிழர்களுடைய பாரம்பரியம், கலாச்சாரம் உள்ளடக்கிய விளையாட்டு தான் இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு. இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு என்பது தை முதல் நாள் மதுரை மாவட்டத்தில் கொண்டாடப்படுவது என்பது வழக்கமான ஒன்று. அதனுடைய அடிப்படையில் தான் மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் இன்று காலை மிகச்சரியாக 7:20 மணிக்கு வணிக வரித்துறை மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி, மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சி ஆணையாளர் அனைவரும் கொடியசைத்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டியினை துவக்கி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார் கொஞ்சம் தள்ளிங்கப்பா தம்பி. கொஞ்சம் இங்க வெளியே வந்துருங்க. எல்லாருமே வெளியே போயிருங்க. கொஞ்சம் இங்க இந்த சைடு வந்துருங்க. கொஞ்சம் வெளியே போயிருங்க. கொஞ்சம் இங்க வந்துருங்க. மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் வராங்க. வெளியே போயிருங்க. கொஞ்சம் தயவு செய்து இந்த சைடு வந்துருங்க. இங்க தம்பி இங்க வந்துருங்க. அப்படி புஷ் பண்ணிடலாம். அப்படி போயிடலாம் கொஞ்சம். டிராக்டர் மறக்க வேணாம். ஆரம்பிச்சிடலாமா? ஆர்டிஓ மேலூர் கம் திஸ் கம் ஹியர். கரெக்ட் இருக்கு சார். சிஓபி ஆர்டிஓ அந்த லிஸ்ட் கொடுங்க கொஞ்சம். இன்று காலை உலக புகழ்பெற்ற ஆவணியாபுரம் ஜல்லிக்கட்டு 2026 தமிழ்நாடு அரசு சார்பில் மாண்புமிகு வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் அவர்களால் இன்று காலை சிறப்பான முறையில் இந்த ஜல்லிக்கட்டு தொடக்கி வச்சு தற்போது நிறைவு கட்டத்துக்கு
வருகை வந்திருக்கிறது. இந்த நேரத்தில் சிறந்த காளை மற்றும் அதனுடைய உரிமையாளருடைய பேரும் சிறந்த விளையாட்டிய வீரருடைய பேரை அறிவிக்கிற காலகட்டத்துக்கு வந்திருக்கோம். நாம் இந்த சிறப்பான நிகழ்ச்சி நடத்துறதுக்கு மதுரை மாவட்ட நிர்வாகத்துக்கு முழு ஒத்துழைப்பு தந்த காவல் மாநகர ஆணையாளர்களுக்கும் மற்றும் அவருடைய அரசு அலுவலர்களுக்கும் மனமார்ந்த பாராட்டுகளை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் மதுரை மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் அவர்களுடைய மருத்துவ குழு ஊழியர்கள், இன்ஜினியரிங் சானிட்டரி டீம்ஸ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரெட் கிராஸ் ரொம்ப சிறப்பான முறையில், என்ஜிஓக்கள் வாலண்டியர்ஸ்கள் எல்லாமே சிறப்பான முறையில் நீங்கள் ஒத்துழைப்பு தந்திருக்கீங்க. உங்களுக்கு கூட மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் சிறப்பான முறையில் எந்த ஒரு அசம்பாவமும் நடக்காம நம்முடைய வீரர்கள் ஒத்துழைப்பு தந்திருக்கீங்க. காளைகளுடைய உரிமையாளர்கள் கூட ஒத்துழைப்பு தந்திருக்கீங்க. உங்களுக்கு கூட மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக நம்முடைய ஊடக நண்பர்கள் காலையிருந்து நீங்கள் இருந்து நம்மளுக்கு சப்போர்ட் கொடுத்திருக்கீங்க. உங்களுக்கு கூட நன்றிகளை தெரிவித்து இங்க வந்திருக்கக்கூடிய ஆவணியாபுரம் கிராம பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹலோ மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக சிறந்த மாடுபிடி வீரருக்கு கார் பரிசாக வழங்கப்பட உள்ளது. என்ன வாசம் இல்ல அமைச்சர் சார் இல்ல சார் மதுரை அவனியாபுரத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டானது தற்பொழுது நிறைவு பெற்றுள்ளது. மாடுபிடி வீரர் அவனியாபுரம் ரஞ்சித் 16 காளைகளை அடக்கி தற்பொழுது 3ஆம் இடம் பிடித்துள்ளார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம். மதிவாணன், இந்த மாடுபிடி வீரர் குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழர்களுடைய வீர விளையாட்டு, தமிழர்களுடைய கலாச்சாரம், பாரம்பரியம் உள்ளிட்டவைகளை அடைக்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு போட்டி என்பது தை முதல் நாள் என்பது மதுரை மாவட்டத்தில் கொண்டாடப்படுவது வழக்கமான ஒன்று. அதனுடைய அடிப்படையில் இன்று அதிகாலை 7:20 மணிக்கு மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியினை அதாவது பத்திரப்பதிவுத்துறை மற்றும் வணிகவரித்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். தொடர்ந்து விறுவிறுப்பாதை என்பது நடைபெற்றுக் கொண்டிருந்தது. தற்சமயம் மதுரை வளையங்குளையத்தைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவர் 22 காளைகளை பிடித்து முதல் இடத்தை தட்டிச் சென்றிருக்கிறார். அதே போல மதுரையிலுடைய அவனியாபுரத்தைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் கிட்டத்தட்ட அவர் பார்த்தமானால் 17 காளைகளை பிடித்து 2வது இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். ரஞ்சித் என்பவரும் 3வது இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கடுமையான சுற்று, கடுமையான போட்டி என்பது நிலவி கொண்டிருந்த சூழ்நிலையில் முதலிடத்தை பாலமுருகன் என்பவர் தட்டிச் சென்றிருக்கிறார். பாலமுருகனுக்கு இங்கே கார் என்பது பரிசாக வழங்கப்பட இருக்கிறது. அதே போல 2ஆம் இடத்தை பிடித்திருக்கிற அவருக்கும் பரிசுகள் என்பது வழங்கப்பட இருக்கிறது. பார்த்தமானால் 2 சக்கர வாகனம் மற்றும் தங்க நாணயம் உள்ளிட்ட பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்படவிருக்கிறது. அதே போல 3ஆம் இடத்தை பிடித்திருக்கும் ரஞ்சித் அவர்களுக்கும் இங்கே பல்வேறு பரிசு பொருட்கள் என்பது வழங்கப்படவிருக்கிறது. அதே சமயம் ஒவ்வொரு காளைகளும் களத்தில் சிறப்பாக விளையாடக்கூடிய அந்த காளையினுடைய உரிமையாளர்களுக்கு பரிசு என்பது வழங்கப்படும். அதனுடைய அடிப்படையில் இன்னும் சில நிமிடங்களில் யார் சிறந்த காளை என்பதை அறிவிக்கப்படும். காளையினுடைய உரிமையாளருக்கு விவசாயத்திற்கு பயன்படக்கூடிய டிராக்டர் என்பது வழங்க தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதிகாலை 7:20 மணியிலிருந்து தற்சமயம் மிகச்சரியாக 6:40 மணி வரை இந்த ஜல்லிக்கட்டு போட்டி என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்ட போலீசார் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் இருந்து கொண்டிருந்தனர். இன்னும் சில நிமிடங்களில் மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் சிறந்த காளைக்கான
அந்த பெயரை அவர் அறிவிக்க இருக்கிறார். அந்த காளையினுடைய உரிமையாளருக்கு டிராக்டர் என்று சொல்லக்கூடிய விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த இயந்திரத்தை வழங்கவிருக்கிறார்கள். தொடர்ந்து போலீசாரை பொறுத்தவரையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். செய்தி வந்த அந்த காளைகளை தினம் கொண்ட காளைகளாக அங்கே இருக்கக்கூடிய மாடுபிடி வீரர்கள் அடக்கிய அந்த காட்சியில் எல்லாம் நம்மால் பார்க்க முடிந்தது. அதே போல இந்த இடத்தில் மிகப்பெரிய காயங்களும் ஏற்பட்டிருக்கிறது. காயங்களுடைய பட்டியலை நாம் பார்த்தோமானால் தொடர்ந்து 10க்கும் மேற்பட்ட நபர்கள் மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மந்தை முத்துக்கருப்பன் 60 செகண்ட்ஸ்கள். மாண்புமிகு துணை முதலமைச்சர் சார்பாக சிறந்த காளையின் உரிமையாளருக்கு கார் சிறந்த மாடுபிடி வீரராக மாண்புமிகு துணை முதலமைச்சர் சார்பாக மந்தை முத்துக்கருப்பன் காளை அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு டிராக்டர் பரிசாக வழங்கப்பட உள்ளது. சிறந்த மாடுபிடி வீரருக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக முதல் பரிசு கார் வழங்கப்பட உள்ளது. பாலமுருகன் வளையங்குளம் 22 காலை பிடித்த பாலமுருகன் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக சிறந்த கார் பரிசாக வழங்கப்பட உள்ளது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக வளையங்குளம் பாலமுருகன் அவர்களுக்கு சிறந்த காளையின் கார் பரிசாக வழங்கப்படும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக சிறந்த மாட்டுக்கு கார் பரிசாக வழங்கப்பட உள்ளது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக சிறந்த மாடுபிடி வீரருக்கு கார் பரிசாக வழங்கப்பட உள்ளது. மாண்புமிகு துணை முதலமைச்சர் சார்பாக சிறந்த காளை உரிமையாளருக்கு டிராக்டர் வழங்கப்பட்டுள்ளது. இரண்டாவது பரிசு சிறந்த மாடுபிடி வீரர் கார்த்தி அவர்களுக்கு அவனியாம கார்த்தி அவர்களுக்கு மோட்டார் பைக் பரிசாக பைக் சாவி. இரண்டாவது பரிசாக மாண்புமிகு வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர் சார்பாக பைக் பரிசாக வழங்கப்பட உள்ளது. அவனியாபுரம் கார்த்தி அவர்கள் இரண்டாவது பரிசான பைக்கை மாண்புமிகு வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர் சார்பாக பைக் பரிசாக பெறுகிறார்.